Very good morning students. We are structural geology lecture video series and the video is heading continue that is what are all the rock structures and in book list is actually a reference I use you can also go through this. So what are all the rock structures? So idella rock structure heading kila varum abingiradha kelvi. So idu padikradhu modalla question varum yen idha padikanum, right? So why? So why to study the rock structures? So நம்ம தெரிஞ்சிருக்கோம் என்னன்னா rock structure அப்படிங்கிறது எர்த்தோட ஹிஸ்டரியை சேவ் பண்ற ஒரு போர்ஷன். For example, when you are studying about geology என்ன சொல்றோம்னா rock science அப்படின்னு சொல்லுவாங்க, which shows or which indicates we are only using to study the rocks to say the history of the whole earth, right? எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ராக்கோட ஸ்ட்ரக்சர், ராக்கோட காம்போசிஷன் ரெண்டுமே மெயின் தான். இது ரெண்டை வச்சு தான் என்னென்ன ராக் என்னென்ன டைமில் ஃபார்ம் ஆகிருக்கும் அல்லது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன ரீசன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாயிருக்கு, இதெல்லாம் படிக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எர்த்தோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ராக்கோட ஸ்ட்ரக்சரை படிச்சு தான் ஆகணும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது கீழே என்ன கிளாஸிஃபிகேஷன் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ராக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரெண்டு வகை தான். என்னென்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் டெக்டானிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்னென்னா சில ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகிறதுக்கு டெக்டானிக் ஈவெண்ட்ஸ் நேரடி தொடர்பாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் நான் டெக்டானிக் ஸ்ட்ரக்சர்ஸ். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங் பிளேன் அல்லது ஒரு ரிப்பல் மார்க்ஸ் அல்லது ஒரு கால்மனார் ஜாயிண்ட்ஸ் இது உருவாகிறதுக்கும் டெக்டானிக் ஈவெண்ட்டுக்கும் நேரடி தொடர்பு பெருசாக இருக்காது. இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ பெரிய லெவலில் டைரக்ட் லிங்க் இருக்காது. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை நான் டெக்டானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நமக்கு தேவை. அது கிளாஸிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜியை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெக்டானிக் ஸ்ட்ரக்சர்ஸ். லைக் சில ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகிறதுக்கு டெக்டானிக் ஈவெண்ட்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து உள்ளே கொண்டு வந்தால் டெக்டானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 எக்ஸாம்பிள் காட்டுறேன். என்னென்னா படிச்சிருப்போம் இல்லையா டெக்டானிக் ஈவெண்ட்டில் கன்வர்ஜன் பவுண்ட்ரி, டைவர்ஜன் பவுண்ட்ரி, டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரின்னு. ஸோ பொதுவாக கன்வர்ஜன் பவுண்ட்ரியில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் சார்ட் ஆஃப் ஃபோல்டிங் லைக் திஸ், ஓகேவா? இதுவே டைவர்ஜன் பவுண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராவிட்டி ஃபால்ட், அதுலேயே முக்கியமாக ஹாஸ்ட் அண்ட் கிராபன் ஸ்ட்ரக்சர் பொதுவாக உருவாகும். ஓகே, அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் டெக்டானிக் ஈவெண்ட்ஸ்க்கும் டைரக்ட் லிங்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒரு குரூப் தட் இஸ் டெக்டானிக் ஸ்ட்ரக்சர். டெக்டானிக் ஈவெண்ட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் நேரடி தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது சொல்கிறது தான் நான் டெக்டானிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ கொஸ்டின் வரும், இவ்வளோ தான் கிளாஸிஃபிகேஷனா ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கிளாஸிஃபிகேஷன். இதை தாண்டி படிக்கிறோம், பட் இது பேசிக் கிளாஸிஃபிகேஷன். பட் இதை தாண்டி நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது ராக் ஸ்ட்ரக்சரில். அது ஒவ்வொன்றும் என்ன பார்க்கலாமா? ஸோ க்ரைட்டீரியா ஃபார் கிளாஸிஃபிகேஷன். நிறையா ராக் ஸ்ட்ரக்சரல் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அண்ட் ஒவ்வொரு ராக் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ எந்தெந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன மாதிரியான ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் முதல் க்ரைட்டீரியா ஃபார் கிளாஸிஃபிகேஷன். அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் தட் இன்க்ளூட்ஸ் பெட்டிங் பிளேன். உங்களுக்கு கொஸ்டின் வரும், ஒரு பெட்டிங் பிளேனுக்கும் ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராக் நல்ல திக்னஸ் 10 மீட்டர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுப்போம், இன்னொரு ராக் 1 மீட்டர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கும் ஜியாலஜிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா திக்னஸ் அதிகமாக லாங்கர் பீரியடுக்கு பெரிய லெவலில் ஜியாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஷார்ட்டர் பீரியட்லேயே ஜியாலஜி சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லலாம். அது எப்படி அப்படின்னா ஒரு ரிக்ரெஷன் நடந்திருக்கு அல்லது மரைன் டிரான்ஸ்கிரஷன் நடந்திருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும், there will be a change in grain size இல்லையா? மரைன் டிரான்ஸ்கிரஷன்னாலேயோ ரிக்ரெஷன்னாலேயோ செடிமெண்ட்ரி பேசினில் கண்டிப்பாக கிரெயின் சைஸ் வேரியேஷன் நடக்கும். அந்த கிரெயின் சைஸ் வேரியேஷன் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட் ராக்ஸ் ஃபார்ம் ஆகிடும் இல்லையா? ஒரே மாதிரி சாண்ட்ஸ்டோன்னா சாண்ட்ஸ்டோன்கிறது மேபி ஒரு ஷேலாவோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு ஷேல்ங்கிறது சாண்ட்ஸ்டோனாக மாற வாய்ப்பு இருக்குது. எப்போனா மரைன் டிரான்ஸ்கிரஷன் ஆஸ் வெல் அஸ் ரிக்ரெஷன் டைமில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பெட்டிங் பிளேனோட ஸ்பேஸிங்கை வச்சு ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா, ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோக்கல் கிராவிட்டி டிரைவன் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் லேண்ட் ஸ்லைட்ஸ், டர்பிடிட்டி கரண்ட், இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ரீஜனில் ஷார்ட் டேர்முக்கு இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அண்ட் மூவ் ஆகும்போது செடிமெண்ட் சாஃப்ட் செடிமெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோக்கல் ட்ரிவன் அல்லது கிராவிட்டி ட்ரிவன் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. என்னன்னா விச் இண்டிகேட்ஸ் there is some sort of geological events that leads to the instability இல்லையா? ஸோ செடிமெண்ட் சும்மா தான் இருக்கும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தால் மட்டும்தான் அது மாதிரி மூவ் ஆகும்.
லைக் ரெயின்ஃபால் லீட்ஸ் டு லேண்ட்ஸ்லைட் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஜியாலஜிக்கல் ஈவெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதுவும் யூஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கும் ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டென்சிட்டி இன்வர்ஷன் ட்ரிவன் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோல்டில் படிச்சிருப்பீங்க சால்ட் டோம் டயாப்பர்ஸ் அப்படின்னு. ஸோ டென்சிட்டி டிஃப்ரெண்ட்னால இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகுது. ஸோ இதுக்கும் ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்பேக்ட் ஷட்டர் லைக் ஷேட்டர் கோன் இது எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மீட்டியாரிக் இம்பேக்ட் கிரேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ வேர்ல்ட்ஸில் பெஸ்ட் ப்ரூவன் எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. அதில் ஒன்று வந்து சிக்ஸ்லூ கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெக்சிகோவில் இருக்குது. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அது வந்து மீட்டியாரிக் இம்பேக்ட் கிரேட்டர் இருந்தது. ஈவன் இந்தியாவில் கூட அரேபியன் ஓஷனில் இருக்க எவிடன்ஸ் இல்லை, பட் இது ஒத்துக்கிட்டாங்க. என்னென்னா இந்த மாதிரியான கிரேட்டர் உருவாகணும் அப்படின்னா ஒரு மீட்டியாரிக் இம்பேக்ட் கண்டிப்பாக அங்கே நடந்திருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அதோட ஏஜ் படிச்சிங்க அப்படின்னா எந்த டயத்தில் மீட்டியாரிக் இம்பேக்ட் நடந்துச்சு சொல்ல முடியும். அதை வச்சு ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இம்பேக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க. அது ஒரு கிளாசிஃபிகேஷன். அண்ட் லாஸ்ட்டாக சொல்ல போகிறது எல்லாரும் தெரிஞ்சது டெக்டானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஃபோல்டு ஃபால்ட். ஸோ ஒரு ஃபோல்டு ஆகணும்னா the ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா there should be some sort of geological events that leads to the formation of fold and fault. ஸோ இதெல்லாம் ஒரு கிளாசிஃபிகேஷன் which is based on geological significance. ஸோ geological significance வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா இந்த 5 கிளாஸ் கீழே வரும். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைம் ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ பொதுவாக ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது மையமாக வச்சு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா அது சொல்லக்கூடிய கிளாசிஃபிகேஷன் பேர் டைம் ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ எப்போ சார் ஃபார்ம் ஆகும் கேட்டிங்கன்னா எப்போ உருவாகும் once sediments deposit there will be some sort of structure or igneous magma cools there is some sort of structure that is forming during deposition. ஓகேவா. இன்னொன்று எப்போ ஃபார்ம் ஆகும் forming after deposition. ஸோ எப்போ ஒரு ராக் ஃபார்ம் ஆகிடுச்சோ அந்த ராக்கில் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஃபோல்டிங் ஃபால்ட்டிங் நடக்கும். ஸோ 2 தான் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆக்சுவலாக 3 இருக்குது. மூணாவது என்னன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ராக் உருவாகும் போது சேர்ந்து உருவானா தட் இஸ் கால்ட் சின் ஃபார்மேஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகே. ராக் உருவானதுக்கு அப்புறம் உருவாச்சு தட் இஸ் கால்ட் போஸ்ட் ஃபார்மேஷனல் ஸ்ட்ரக்சர். தென் வாட் இஸ் பெனி கான்டெம்பரேனியஸ் ஸ்ட்ரக்சர் அல்லது பெனி கான்டெம்பரேனியஸ் டிஃபார்மேஷன் அப்படின்னா செடிமெண்ட்ஸ் டெபாசிட் ஆகிடுச்சு, இன்னும் ராக்காக உருவாகலை, செடிமெண்ட்டாகவே இருக்குது, பட் அப்போ ஏதோ ஒரு ரீசன்னால சில ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பெனி கான்டெம்பரேனியஸ் டிஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் ஹெட்டிங், ஒரு கேள்விப்பட்டுக்கோங்க நிறைய பேர். இதை பற்றி ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம்னு நினைக்கிறேன். நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான். ஸோ வாட் இஸ் பெனி கான்டெம்பரேனியஸ் ஸ்ட்ரக்சர், ஹவு இட் இஸ் ஃபார்ம் அண்ட் வாட் ஆர் ஆல் த சிக்னிஃபிகன்ஸ், இதை பற்றி தான் பேசணும். அதில் பேசினா ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுங்க. ஸோ டைம் ஆஃப் ஃபார்மேஷன் வச்சு 3 ஸ்ட்ரக்சர்ஸ் பிரிக்கலாம். இது 3 கிளாசிஃபிகேஷன் கீழே வரும். இதுக்கு அடுத்து உள்ளது மீசோஸ்கோபிக் கோஹிசிவ்னஸ். அப்படின்னா மெகாஸ்கோப்பியாக ஒரு ராக் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதுன்னு வச்சுப்போம். அதே ராக்கை தின் செக்ஷனில் பார்க்கும்போது அதே ஸ்ட்ரக்சர் தெரியலாம் அல்லது மாற்றி தெரியலாம். அது எப்படி அப்படின்னா ஸோ டிஃபார்மேஷன் படிச்சிருப்பீங்க பிரிட்டில் டக்டைல். ஞாபகம் இருக்கா. பிரிட்டில்னால் திஸ் ராக் பிரேக் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் பிரிட்டில். டக்டைல்னால் பிரேக் ஆகாது, அப்படி பெண்ட் ஆகும். ரைட்டா. ஸோ மெகாஸ்கோப்பியில் பார்க்கும்போது ஒரு ராக் பெண்ட் ஆன மாதிரி தெரியும், பட் அதே ராக் தின் செக்ஷனில் பார்க்கும்போது அப்படி தெரியலை அப்படின்னா தட் இஸ் கால்டு பிரிட்டில் டக்டைல் டிஃபார்மேஷன். அதாவது அங்கே பிரிட்டில் ஆன மாதிரி ஃபீல் கொடுக்கும், பட் தின் செக்ஷன் அப்படி இருக்காது. இந்த மாதிரியான கிளாஸிஃபிகேஷன்ஸையும் இது மாதிரியான க்ரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். அதுதான் வந்து மீசோஸ்கோபிக் கோஹிசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு யூஸ் ஆகாட்டியும் இன்ஜினியருக்கு நிறைய யூஸ் ஆகும். லைக் ராக் மெக்கானிக்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா. இதுக்கு அடுத்து ஸ்ட்ரெயின் சிக்னிஃபிகன்ஸ். லைக் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கும் ஒவ்வொரு சார்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்வரான்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரிசல்டன் ஸ்ட்ரெயினாக அந்த ஸ்ட்ரக்சர் உருவாகும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு அந்த ஸ்ட்ரெயினை படிச்சிங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெயின் சிக்னிஃபிகன்ஸ். இது நமக்கு தெரிஞ்சது தான். என்னது கான்ட்ராக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ஸ்ட்ரைக் ஸ்லிப். வேறு கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கன்வர்ஜென்ட் மாதிரி இருக்கும் which indicates folding, right? அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன்னா எக்ஸ்பான்ஷன் மாதிரி இருக்கும் which indicates faulting. and strike slip is also some sort of transform moment that is faulting, strike slip fault. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வச்சு அங்கே என்ன மாதிரி ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு படிக்கிறது வந்து ஸ்ட்ரெயின் சிக்னிஃபிகன்ஸ் ஹெட்டிங் கீழே வரும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃபார்மேஷன். ஸோ ராக் டிஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஹோல் ராக்கும் ஒரே மாதிரி டிஃபார்ம் ஆச்சா இல்லையா, எப்படியெல்லாம் மாறி மாறி டிஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத மையமாக வச்சு கிளாஸிஃபை பண்ணால் தட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃபார்மேஷன். இது கீழே இந்த 4 ஹெட்டிங் வரும். என்னென்னா கண்டினியூவஸ், ராக் முழுக்க ஒரே மாதிரி டிஃபார்ம் ஆகுது. பெனட்ரேட்டிவ், ராக் சர்ஃபேஸ்லேயும் இருக்கும் ராக்குள்ளேயும் இருக்கும். அது எப்படி சார் அப்படின்னா ஸ்லைக் அண்ட் ஸ்லைட் படிச்சிருப்பீங்க ஸ்ட்ரக்சர் ஃபால்ட்டில். அது ராக்கோட சர்ஃபேஸ் மேலே தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்காது. தட் இஸ் நான் பெனட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். வேறஸ் நைஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ராக்கோட சர்ஃபேஸ்லேயே இருக்கும், பிரேக் பண்ணால் உள்ளுக்குள்ளேயும் கண்டினியூ ஆகும். தட் இஸ் பெனட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்.
அடுத்து லோக்கலைஸ்டுங்கிறது அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல டிஃபார்ம் ஆகிருக்கிறது லோக்கலைஸ். டிஸ்கிரீட்னா தொடர்ச்சியாக இருக்கணும் அவசியம்லாம் ரேண்டமாக அங்கே நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃபார்மேஷன். இது ஒரு க்ரைட்டீரியா. அண்ட் லாஸ்ட் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான் ஜாமெட்ரிக் கிளாசிஃபிகேஷன். அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஸ்ட்ரக்சர்ஸை ஜாமெட்ரி வைஸ் கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா 2 தான் குரூப் வரும். ஒன் இஸ் பிளேனார் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் இஸ் லீனியர் ஸ்ட்ரக்சர். நீங்கள் இது வரைக்கும் படித்த ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி ஹெட்டிங்ஸ் எல்லாமே ஃபோல்டு, ஃபால்ட், அன்கன்ஃபார்மிட்டி அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துடலாம். லைக் பிளேனார் ஸ்ட்ரக்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் கான்டாக்ட்ஸ் வரலாம், ஃபோலியேஷன் வரலாம், பெட்டிங் பிளேன் வரலாம், இக்னியஸ் லேயரிங் வரலாம். லிஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது. லீனியர் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆக்சிஸ், லீனியேஷன், டெக்டானிக்ஸ் இது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜாமெட்ரி மையமாக வச்சு கிளாஸிஃபை பண்ணிங்க அப்படின்னா தட் வில் கம்ஸ் அண்டர் திஸ் ஜாமெட்ரிக் கிளாசிஃபிகேஷன். அது 2 பிரிவு அது சப்டிவிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ முதல்ல ஆரம்பிச்ச கொஸ்டின் வாட் ஆர் ஆல் த ராக் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த கேள்விக்கு பதில் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இன் த அப்கமிங் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.